வெல்கம் டு பிளாக் டாட்ஸ். எழுத்தாளரும் சமூக செயல்பாட்டாளரும் பசுமை நடை எனும் பெயரில் 15 வருஷமாக வரலாற்று சான்றுகளை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமாக செயல்பட்டு வரும் முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய இன்றைய ஆட்சி காலத்துடைய இறுதி பட்ஜெட், திமுக தாக்கல் செய்யக்கூடிய இறுதி ஃபுல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட் அப்படின்னு பலராலும் பேசப்படுது. இதை குறித்து கொஞ்சம் விரிவாக உங்களால் சொல்ல முடியுங்களா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இன்று காலை முதலே ஒரு மிக விரிவான பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்து வருகிறார். ஏறக்குறைய அவர் அந்த முழுமையான பட்ஜெட்டை இன்னும் தாக்கல் செய்து முடிக்கவில்லை. அதற்கு முன்னராகவே நாம் இந்த பேட்டியை வழங்கி கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நான் அதை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கேட்க வாய்ப்பு இருந்தது. எனக்கு கேட்க வாய்ப்பு இருந்த நேரங்களில் அவர் நிறைய முக்கியமான விஷயங்களை குறித்து தாக்கல் செய்து கொண்டிருந்தார். குறிப்பாக சூழலியல் சார்ந்த ஏராளமான திட்டங்களை அவர்கள் இந்த முறை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பகுதியை என்னால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய வலசை பாதையில் அந்த பறவைகளுக்கான பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் அரிட்டாபட்டி உள்ளிட்ட தமிழகத்தின் அரிய பறவைகள் வசிக்கக்கூடிய இடங்களில் சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி சூழலியல் நோக்கில் வன உயிர் இப்படி ஏராளமான விஷயங்களை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே வேளையில் நிறைய கோவில்கள் குறித்த திட்டங்களும் அதில் ஏறக்குறைய 2750 கோவில்களுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய குடமுழுக்குகள் குறித்தும் அதே வேளையில் அங்கே நடைபெறக்கூடிய பல்வேறு திட்டங்களை பற்றியும் அவர் விரிவாக பேசினார். இன்னொன்று, அவர்கள் தொல்லியல் குறித்து நிறைய அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு கீழடி, சிவகலை என்று இந்த வளமையான இடங்களை தவிர்த்து ஒரு 8 புதிய இடங்களில் அகழ்வாய்வை நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்குது. ஏறக்குறைய நாகப்பட்டினத்தில் ஒரு திட்டம், ராமநாதபுரத்தில் ஒரு திட்டம் என்று நிறைய விரிவாக தொல்லியலுக்கான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. அதே வேளையில் இன்றைக்கி வெம்பக்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் என்பது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அங்கே திருநெல்வேலி அருகில் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடில் உருவாவதற்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. அதேபோல் ராமநாதபுரத்திலும் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் அமைப்பதற்காக அவர் அந்த பட்ஜெட்டில் தாக்கல் செய்திருக்கிறார். இன்னும் பல்வேறு வேலை வாய்ப்பு அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயம் இந்த பட்ஜெட் என்பது ஒரு மிக முக்கியமான மக்களினுடைய வாழ்வாதாரங்களை தீர்மானிக்கக்கூடிய, அடுத்த ஓராண்டு இந்த 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 ஆட்சியினுடைய போக்கு எவ்வாறாக இருக்க போகிறது என்பதும், குறிப்பாக ஒரு 5 ஆண்டுகளில் எப்பயுமே லாஸ்ட் இயர் பட்ஜெட் ரொம்ப கவனமாக பார்க்கப்படும். அப்படி இந்த பட்ஜெட் ஏராளமான திட்டங்கள் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னொன்றை நான் சொல்ல வேண்டுமென்றால், பள்ளி மாணவர்களுக்கான ஏராளமான திட்டங்கள், அந்த தாயுமானவர் திட்டம் என்பதன் கீழ் நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. பள்ளி மாணவிகளுக்கான அந்த உதவித்தொகைகள், சலுகைகள், அவர்களுடைய வெளிநாட்டு படிப்பு தொடங்கி ஏறக்குறைய கல்வி சூழலில் பெரிய ஒரு கவனத்தை இந்த பட்ஜெட் செலுத்தி இருக்கு என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாகவே இந்த பட்ஜெட் வருகிறதோ இல்லையோ, தமிழ்நாடே எப்பயுமே கல்வியில் ஒரு முன்னோடியான மாநிலம்தான். கல்வியை பொறுத்தவரை, கல்வியினுடைய அடிப்படை கட்டமைப்பை பொறுத்தவரை தமிழகத்தின் கட்டமைப்பு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கட்டமைப்பு என்பதை நான் ஆணித்தரமாக சொல்வேன். நான் இந்தியா முழுக்க பயணித்தவன் என்கிற முறையில் தமிழகத்தில் தான் கல்விக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அல்லது இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள், தமிழகத்தை போன்று கல்விக்கு ஒரு கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை வேற எங்கும் பார்க்க முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு குழந்தை கல்விச்சாலைக்கு சென்றால் போதும், அதற்கான சத்துணவில் தொடங்கி அது வெளிநாட்டில் படிக்க ஆசைப்பட்டால் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான உதவித்தொகைகள் வரை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு குழந்தையை உள்ளே அனுப்புறதுலேருந்து அது வெளியே போகிற வரை, இன்றைக்கி படித்து முடித்த பிறகும் +2ல் படித்து முடிக்கிறாங்க கல்வி. அதற்கப்புறம் வேலை வாய்ப்புக்கும் ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு அரசு இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் பிளேயர்ஸோடு இணைந்து அறிவித்திருக்கிறது. அப்போ நிச்சயம் இந்த பட்ஜெட் என்பது மிக முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக ரொம்ப நாம் இன்னும் கவனமாக, பொதுவாக என்னென்னா இன்றைக்கி ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அது உடனடியாக ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுகிறது. ஆனால் ஒரு பட்ஜெட்டை ஒரு சமூகம் பேசு பொருளாக கொள்ள வேண்டும். ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்றால், தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு மாலை தேநீர் அருந்தும் போதும், நாளை காலை ஒரு குடும்பம் அமர்ந்து தேநீர் அருந்தும் போதும், அல்லது இன்று இரவு உணவுக்கு செல்லும் போதோ நாம் பட்ஜெட்டை விவாதிப்பவர்களாக, அரசியல் கூர்மை உள்ளவர்களாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியம் இருக்கிறது. அப்படி ஜனங்கள் ஒரு அரசியல் மயப்படும் போதுதான் இந்த நிலம் இன்னும் வளர்ச்சியை பெறும், இன்னும்
அடுத்த கட்ட இடங்களை நோக்கி செல்லும். நாம் தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்களை சதா கவனித்து கொண்டே இருக்க வேண்டிய பொறுப்பும் ஜனங்களுக்கு இருக்கிறது. வாக்களிப்பதோடு அந்த பொறுப்பு நமக்கு முடிவதில்லை. அப்போ இப்படி ஒரு சமூகம் மாற வேண்டும். நான் அடிக்கடி கேரளாவுக்கு போகக்கூடிய வழக்கம் எனக்கு இருக்குது. எனக்கு அந்த சமூகத்தில் ரொம்ப பிடித்த விஷயம் அந்த சமூகம் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் மையப்பட்ட ஒரு சமூகம், அல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் கவனிப்பவர்கள் என்றால், நீங்கள் திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் ஒரு 6 மணிக்கு போய் இறங்கி வெளியே ரயில்வே ஸ்டேஷனை விட்டு நடந்து வந்தீங்கன்னா, சாதாரணமாக ஆட்கள் வருவாங்க, கடகடன் வருவாங்க. குறைந்தபட்சம் 5 நியூஸ் பேப்பர்லேருந்து 8 ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க. கடகடன் எல்லாத்தையும் அள்ளி எடுத்துகிட்டு போவாங்க. இது அவர்களுடைய குடும்பங்களில் ஆளுக்கு ஒரு பேப்பர் படிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க படிப்பாங்க. அப்படி ஒரு சமூகம் தான் மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பல்வேறு அரசியல் பார்வைகள் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரும் வாசித்து விட்டு அறிந்து கொண்டு தகவல்களோடு ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டும். நிச்சயம் இன்றைய பட்ஜெட் அப்படி ஒன்றாக இன்று தமிழகம் முழுவதிலும் விவாதிக்கப்பட காத்திருக்கு என்றே நான் நினைக்கிறேன். கல்வி நிலை பற்றி நீங்கள் சொன்னீங்க, தமிழ்நாடு கல்வியில் ரொம்ப முன்னிலையில் இருக்குது அப்படின்னு. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நம்ம இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை பற்றின விவாதங்கள், ஹிந்தி திணிப்பு பற்றின விவாதங்கள், அதுக்கு தமிழ்நாடு அரசு ஆற்றக்கூடிய எதிர்வினைகள், இதெல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். சமீபத்தில் இன்றைக்கி நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கூட அதுக்கு பதிலாக தமிழ் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சர்ச்சை, தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுவதும் சர்ச்சையாகிருக்கு. குறிப்பாக வலதுசாரிகள் பாஜக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனம், தேச விரோதிகள் அப்படின்ற மாதிரியான கடும் சொற்களோட அவங்க பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக அரசு செய்திருக்கக்கூடிய அந்த என்பதை மாற்றி பொறுத்திருக்கக்கூடிய செயல் என்பதை ஒரு தனித்த ஒரு துண்டான ஒரு செயலாக நான் பார்க்கவே இல்லை. சமீபமாக இல்லை, மும்மொழி கொள்கைக்கு நாம் பெரிய எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இந்த எதிர்வினை என்பது 1930களில் தொடங்கிய எதிர்வினை. நாம் 1930களிலிருந்து இன்று வரை ஒன்று போலத்தான் அந்த கொள்கையை வைத்திருக்கிறோம். நீங்கள் இந்தி திணிப்பை அன்றிலிருந்து நாம் வலுவாக இன்று வரை பின்பற்றி வருகிறோம். அதனால் எனக்கே பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை பருவத்தில் நினைவுகள் இருக்குது, கல்லூரி பருவத்தின் நினைவுகள் இருக்குது. இந்தி எதிர்ப்பு என்பது இங்கே பல்வேறு மட்டங்களில் தொடர்ச்சியாக நிகழ்கிற ஒரு விஷயம்தான். ஹிந்தி என்கிற மொழியை நாம் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், எனக்கு பேச தெரியும், எழுத தெரியும். நான் வட இந்தியாவில் இருந்ததால் அதை நான் பழகி இருக்கிறேன். இப்போ நாம் சொல்வது, நாம் ஹிந்தி என்கிற மொழியை எதிர்க்கவில்லை, மாறாக ஹிந்தி என்கிற மொழியின் வழியாக இங்கே அவர்கள் செலுத்த நினைக்கிற ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம். ஹிந்தி என்கிற மொழியின் ஆதிக்க அம்சத்தை தான் எதிர்க்கிறோம். இன்னொன்று, ஹிந்தி என்கிற மொழியெல்லாம் ஒருபோதும் தமிழ் மொழியோடு போட்டி போடவே முடியாது. இந்தியில் எதுவும் கிடையாது. ஹிந்தி கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு நூற்றாண்டு தான் ஆகிறது. நான் நேற்று முழுவதிலும் கடந்த 3 நாட்கள் புதுடெல்லியில் இருந்தேன். புதுடெல்லியில் நான் பேருந்துகளில் பயணித்தேன், ட்ரெயினில் போய்கிட்டே இருந்தேன். இன்றைக்கும் நீங்கள் புதுடெல்லிக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஒரு பொது போக்குவரத்தில் ஏறினீங்கன்னா நீங்கள் ஹிந்தியை அல்ல, மாறாக பல்வேறு வட்டார மொழிகளை நீங்கள் கேட்பீங்க. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்க தான் அந்த மொழியினுடைய லாஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். இந்த தலைமுறையோடு அந்த மொழி அழிய போகுது. அப்போ ஹிந்தி, ஏறக்குறைய ஹிந்தி என்பது ஒரு 60க்கும் மேற்பட்ட மொழிகளை தின்று செரிமானம் பண்ணி அவங்க மூளை அளவில் இன்றைக்கு வளரக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய தாய்மொழியை மறந்து, இன்னொன்று பிரிஜ் பாஷா, மைதிலி, போஜ்புரி என்கிற இந்த மொழிகளை எல்லாம் பேசுவதையே இந்த புதிய தலைமுறை தீட்டாக நினைக்குது. அது ஒரு அருவருப்பாக நினைக்குது. ஹிந்தியை உயர்வாக நினைக்குது. நம்ம ஹிந்தி என்கிற ஜோதியில் கலந்து விடுவோம். நீங்கள் ஹிந்தி என்கிற ஜோதியில் வட இந்தியாவில் கலந்து அதில் நீந்துறதுக்கு நீங்கள் உங்கள் தாய்மொழியை பறிகொடுத்து விட்டு, உங்கள் தாய்மொழியை கருவறுத்து விட்டு தான் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே இருப்பவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. இல்லை, இப்போ நிர்மலா சீதாராமன் பேசும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தாய்மொழியில் தானே கல்வி கற்கணும்னு சொல்கிறோம், அப்படி தாய்மொழி அழிச்சிட்டுலாம் நாங்கள் வேற ஒரு மொழியை சொல்லலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்தி தான் நீங்கள் பேசணும்னு நாங்கள் சொல்லலை, மொழி கொள்கையில் ஹிந்தி தான் கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லலைன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் அதையும் நிச்சயமாக அவங்க அதில் வெவ்வேறு விதமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நாம் இன்றைக்கு பல்வேறு மட்டங்களில் மிக தெளிவாக அந்த தரவுகளை முன்வைத்து விட்டோம். அதையெல்லாம் பேசினால் நான் ஏதோ எல்லாத்தையும் திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நாம் தெளிவாக சொல்கிறோம், 2 மொழிகள், ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று தமிழ், தாய்மொழி. அந்தந்த மக்களினுடைய தாய்மொழி தான், ஹிந்தி மொழியை சொல்லல, அந்தந்த மக்களின் தாய்மொழியும் ஆங்கிலமும் அவசியம் என்கிறோம். இப்போ இவங்க தொடர்ந்து ஹிந்தியை படிங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒருவராலும்
அதற்கான சரியான காரணங்களை சொல்லி நமக்கு விளக்கம் கொடுக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு விளக்கமே இல்லை. அது ஆதிக்கம் செலுத்தத்தான் வருகிறதே தவிர அதுக்கு அந்த முதலில் ஹிந்தி என்கிற மொழிக்கு தகுதியே இல்லை என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியாக வேண்டும். ஹிந்தி மொழியில் நம்மக்கிட்ட நீங்கள் 2500 ஆண்டு கால இலக்கியம் இருக்குது, பண்பாடு இருக்குது. ஹிந்தி என்பது நூற்றாண்டுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அலுவல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழியை தானே தவிர அந்த மொழிக்கு எந்த வேர்களும் கிடையாது. அது ஒரு மேகத்தை போல மிதந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு வேர் கிடையாது. நாம் பேசக்கூடிய எல்லாம் இங்கே இந்தியாவினுடைய பூர்வீக மொழிகள் எல்லாம் பெரும் ஆலமரங்களை போல் விழுதுகளாக அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் இலக்கியம் இருக்குது, பண்பாடு இருக்குது, அதில் விழுமியங்கள் இருக்குது. ஒரு நிலத்தில் ஒரு மொழி என்பது சும்மா அந்தரத்தில் உருவாகி விடாது. ஒரு மொழி என்பது உருவாவதற்கே ஏராளமான காலம் எடுத்துக்கொள்கிறது. அப்போ ஒரு நிலம் அல்லது ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் வாழுகிற மக்கள், அந்த மக்களினுடைய அனுபவம், அந்த மக்களினுடைய அறிவு, அந்த மக்களினுடைய வேளாண்மையிலிருந்து இசையிலிருந்து ஒரு ஒட்டுமொத்த பண்பாட்டின் விழுமியங்களை தான் அது வழியாக தான் அந்த மொழி உருவாகுது. அப்படியாக ஹிந்திக்கு எதுவுமே இல்லை. ஹிந்தி என்பது இன்றைக்கு இந்தியாவை ஆதிக்கம் செலுத்தி, நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் போட்டால் நாங்கள் ஹிந்தியில் பதில் சொல்லுவோம். இது ஒரு திமிரு தான், ஒரு தெனாவட்டு தான். நீ என் பாஷையை படிறான்னு நம்ம வாய்க்குள் அந்த மொழியை அவர்கள் திணிக்க பார்க்கிறாங்க. நாம் மொழிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. இப்போ எனக்கே 6-7 மொழி தெரியும். என்னைய நீங்கள் கட்டாயப்படுத்தி எந்த மொழியையும் படிக்க வைக்க முடியாது. நான் விரும்பினால் 100 மொழியையும் படிப்பேன். ஒரு 3 நாளைக்கு முந்தைய ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பையன் சென்னையில் இருக்கான், அவன் 100 மொழி பேசுகிறான். ஒரு பையன் இப்போ வந்திருக்கான், அவன் 400 மொழியை பேசுகிறான். எந்த அரசும் கட்டாயப்படுத்தி ஒருத்தன் இப்படி மொழிகளை படிக்க முடியாது. ஆனால் ஒருவர் விருப்பப்பட்டால், ஒருத்தருக்கு தேவை ஏற்பட்டால் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படிக்கலாம். வட இந்தியாவிலிருந்து தான் லட்சக்கணக்கானவர்கள் தமிழம் நோக்கி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் யூபி, பீகார், ஒரிசா, வடகிழக்கு மாநிலங்களில் எல்லாம் தமிழை பாடமாக ஆக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக பிழைக்க இந்த ஊருக்கு வரப்போகிறீங்க. வெல்கம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நல்லா தமிழ் மொழியை படித்து வந்தீங்கன்னா நீங்கள் டே 1லேயே உங்கள் சுபிட்சத்தை, உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வரவேற்கிறோம், கூப்பிட்றோம். இங்கே இருந்து அப்படி அங்கே போகிறோமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே இருந்து அங்கே போகிறோமா, நமக்கு அப்படி ஒரு தேவை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு நம்ம எடுத்து பார்க்குறோம். இன்றைக்கி தமிழகம் என்பது கல்வி சூழலில் எப்படி இருக்குது? ஏறக்குறைய நமக்கு இன்றைக்கி 570, 580 இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்தியாவிலே எங்கும் இல்லை. இவ்வளோ பெரிய கட்டமைப்பு. மருத்துவக் கல்லூரிகள், இன்றைக்கி நீட் ஏன் வருது? நாம் தான் இந்தியாவிலேயே அதிகபட்ச மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிறோம். பிஜி படிக்கிறதுக்கான உயர் படிப்புக்கான முதுகலை மருத்துவம் படிப்பதற்கான இருக்கைகள் இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த இருக்கைகளை அவங்க பார்த்து, இந்த இருக்கைகளை களவாடத்தான் நீட்டை கொண்டு வந்தார்கள். இந்த இருக்கைகளை நம்முடைய அதாவது தமிழில் சொல்லுவோம், கரையான் புத்தில் பாம்பு குடியேறின கதைடுவோம். அதுபோல் நாம் கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கட்டமைப்பை அபகரிக்கவே அவர்கள் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இதை அபகரிக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும், இப்படி அபகரிக்கவில்லை என்றால் அவர்களாக இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அடுத்த 20 ஆண்டுகள் ஆகும். அங்கே இன்னொரு 20 ஆண்டுகள் கழித்து தான் இதெல்லாம் அவங்க ஏற்படுத்த முடியும். ஆனால் அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை. அவர்கள் உடனடியாக அதை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ நாம் மொழிக்கு எதிரானவர்கள் என்ற இன்னொன்று, இன்றைக்கு உலகம் முழுக்க நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். நான் எல்லா இடங்களையும் தமிழர்களை பார்க்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட சந்திரபாபு நாயுடு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். தமிழர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்க, எங்கே போனாலும் தமிழர்கள் இருக்காங்க, பொறியாளர்களாக இருக்காங்க, உயர் பதவிகளில் இருக்காங்க. ஒரு பக்கத்து மாநிலத்தின் முதல்வருக்கு நம்மை குறித்து எவ்வளோ நுட்பமாக தெரிகிறது, டெல்லியில் இருக்கவனுக்கு இது தெரியலை. சந்திரபாபு நாயுடு நம்மை பார்த்து பேசுவதை விடுத்துவிட்டு அவர் திரும்பி அவருடைய கூட்டணி கட்சியின் தலைவர்களை நோக்கி பேச வேண்டும். அவர் இந்த விஷயங்களை சொல்லணும். அப்போ நாம் அப்படி இன்றைக்கு சிலிக்கான் வேலி தொடங்கி உலகம் முழுக்க நாம் சென்றதற்கான காரணம் என்ன? நாம் பொறியியல் படித்ததும் ஆங்கிலம் படித்ததும். ஆங்கிலம் என்ற ஒன்றை வைத்து கொண்டு தான் நாம் இன்றைக்கு உலக அளவில் ஒரு செல்வாக்கை செலுத்தி வருகிறோம். அப்போ நாம் இன்றைக்கு அதன் அடுத்த கட்டமாக நம் குழந்தைகள் கொரிய மொழி படிக்கட்டும், ஸ்பானிஷ் படிக்கட்டும், அரபிக் படிக்கட்டும். அவரவர் வாழக்கூடிய தேசங்களில் எந்தெந்த மொழி தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் அங்கே போய் இறங்கி 1 மாதம் 2 மாதத்தில் படிச்சிடலாம். இவ்வளோதான். அதுக்கும் நீங்கள் ரொம்ப பெருசாக மெனக்கட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாமே அனிமே கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கு. கொரிய மொழியை பாதி பிள்ளைகளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதெல்லாம் கட்டாயப்படுத்தி வருவதல்ல. அதற்கு மேல் படிக்க வேண்டும் என்றால் எந்த மொழி எனக்கு தேவையோ, எந்த மொழி என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு தேவையோ அதைத்தான் நான் படிப்பேனே தவிர நான் ஹிந்தியை படிக்க வேண்டிய ஹிந்தியை விரும்பி படிக்கணும்னு படிக்கட்டும். இந்த அருக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்கவங்க பக்கத்தில் பின்னால் ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் பணத்தை கட்டி படிக்கட்டும். நமக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. அப்போ இன்றைக்கு நீங்கள்
தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த பட்ஜெட் விவாதங்களின் மீது மக்களின் பார்வையை ஒரு அற்புதமான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படுகிறது தங்கம் தென்னரசு அவர்களால். அப்போ இந்த அற்புதமான பட்ஜெட்டின் மீது விழக்கூடிய கவனத்தை திசை திருப்பத்தான் இந்த ரூ பஞ்சாயத்து, வேறு ஒன்றுமே இல்லை. ரூவும் திருப்பி அவங்க ஒரு தேவனகிரி ஸ்கிரிப்டில் ஒரு ஹிந்தி ரூவை கொண்டு வந்து இந்தியாவின் மீது திணிக்க விரும்புகிறார்கள். அதை அவர்கள் ஒருபோதும் செய்ய முடியாது. இன்னைக்கு ரூபா நோட்டில் தமிழ் இருக்குது. ரூபா நோட் தமிழில் ஹிந்தி என்கிற மொழி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலிருந்து இருக்குது. தமிழில் 10 ரூபா 20 ரூபா 100 ரூபான்னு ரூபா நோட்டில் எப்போ இருந்துருக்குன்னா ஹிந்தி என்கிற மொழி உருவாவதற்கு முன்பு இருந்திருக்கு. அப்போ நீ அப்படி ஒரு ரூ என்ற ஒரு குறியீடை போட வேண்டும் என்றால் எந்த மொழியில் போட வேண்டும்? இந்தியாவின் ஆக பழைய மொழி எதுவோ, ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் எதுவோ அதிலிருந்து தானே போடணும். நீங்கள் தொடர்ச்சியாக இவர்களுடைய மொழி சார்ந்த அரசியலை பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்கிறது. ஒன்று, இவர்கள் ஹிந்தியை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர்களுடைய உண்மையான நோக்கம் இந்தி அல்ல. இந்த இந்திக்கு பின்னால் அவர்கள் தூக்கி பிடிக்க விரும்புவது அல்லது இந்தியர்களின் மீது அடுத்து ஆதிக்கம் செலுத்த விரும்புவது சமஸ்கிருத மொழி. இப்போ இன்னைக்கு இந்தியை எல்லாரையும் படின்றான்ல, கொண்டா சமஸ்கிருதத்தை எல்லாரையும் வேணா படிக்க சொல்ல மாட்டான். அவனுக்கு அது ஒரு ஆதிக்கம் செலுத்துவதற்கான குறியீடாக அந்த மொழி தேவைப்படுகிறது. ஆனால் அந்த மொழியை இப்போ அந்த மொழி எங்கேயாவது புழக்கத்தில் இருக்கா? நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், அது ஒரு செத்த மொழி. அந்த மொழியை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு வெத்தலைவாக்கு வாங்க முடியாது, இந்தியாவில் எங்கேயும் போய் பால் பாக்கெட் வாங்க முடியாது, எதையும் வாங்க முடியாது. அது எங்கும் இல்லை. அது பழைய மொழி என்பதற்கான ஆதாரமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து இவர்கள் அந்த மொழியை ஒரு தேவ பாஷை என்று தூக்கி பிடித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் கிடைத்த ஆக பழைய சமஸ்கிருத கல்வெட்டு 3ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டு. ஆனால் தமிழ் மொழியின் கல்வெட்டு கிமு 6ஆம் நூற்றாண்டில் கிடைச்சிருக்கு. அப்போ ஏறக்குறைய அதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அப்போ தமிழ் என்பது ஒரு மூத்த மொழியாகவே இருக்கிறது. அவர்கள் நினைக்கிற சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பாதை அமைப்போம்ல, முதல்ல நடந்து போகிறதுக்கு முள்ளெல்லாம் வெட்டி ஒரு பாதையை போட்டு அதுக்கப்புறம் ரோடு போடுவோம். அது மாதிரி இவர்கள் ஹிந்தியை கொண்டு முதலில் இந்திய மக்களை அடக்கிவிட்டு அதற்கப்புறம் அந்த இடத்துல அரியணையில் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து அமர்த்த நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு சைவ உணவு பழக்கம் இருப்பவரின் வாயில் அசைவ உணவை அல்லது இறைச்சியை திணிக்க முடியாதோ, அதே போல் எவர் மீதும் எந்த மொழியையும் திணிக்கிற உரிமையோ அதிகாரமோ யாருக்கும் இல்லை என்பதை இவர்கள் அடிப்படையில் உணர்ந்து கொள்ள வேண்டும்.